Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு சினிமானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நைட்டு டைட்டில் வின்னர் ஹீரோன்றாங்க, காலையில் போனால் உனக்கு ரோலே இல்லைன்றாங்க, சாயந்தரத்துக்குள்ளார இப்படி ஒரு ரோல் இருக்குது, இதில் இந்த கதையிலேயே யாருமே ஹீரோ கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனி கதைன்றாங்க. எஸ், நான் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன், எஸ் ரூம் இல்லாமல் இருந்திருக்கேன், ஆமாம் படுத்திருக்கேன், ரூம் இல்லாமல் இருந்திருக்கேன், 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஃப்ரம் தேர் ஐ டிசைடட் நான் இனிமேல் பஸ்ஸே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அங்கேருந்து இப்போ வரையும் நான் பஸ் ஏறினதே கிடையாது. இப்போ இருக்கிறதே நீ பெரிய இடம்டா, நீ எங்கேருந்து வந்தடா, நீ எங்கே இருக்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ யார் கூடயும் என்னை கம்பேர் பண்ணிக்கணும். அப்படி என்னை கம்பேர் பண்ணிக்கணும்னா 2009 வந்து பஸ் ஏறின ரியோ கம்பேர் பண்ணி சென்னையில் எனக்கு ஆங்கரிங் சான்ஸ் வாங்கி கொடுத்தது சித்து. ஐபிசி தமிழில் வந்து ஒரு சின்ன ஷோ பண்ணுறதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ அங்கேருந்து 2 பேரும் வி பிகம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு இருந்தது, ஆங்கராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல ஆன் ஃபேஸே சொல்லியிருக்காங்க, லுக்கு சரியில்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லை, ஒரு ஆன் ஃபேஸே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கண்ணாடியில் போய் பார்க்கும்போது ஆமாம் கரெக்டு தானே, அவ்வளோ ஒன்றும் நம்ம நல்லா இல்லையே, ஆமாம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா போட்டு போயிருக்கலாமோ, அப்படி தான் எனக்கு தோணியிருக்கே தவிர இன்செக்யூர்டெல்லாம் நான் ஃபீல் பண்ணதில்லை. சுற்றி வந்து ஹீரோவாக பண்ணு அப்படின்னு சொல்லி சுற்றி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸாக அவனுங்க இல்லை சும்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத, ஹீரோவாக வந்து முதல்ல கதை சொல்லுவாங்களா யாருக்காவது, உனக்கு தானாக வருதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சிவகார்த்திகேயன் என்ன வந்து சரவண மீனாட்சி முடிகிற டைமில் அவரே ஃபோன் பண்ணி என்ன முடிய போதா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேனே, ஸோ அது மாதிரி பண்ணலான் இருக்கேனே அப்படின்னு. ஓகே, ஏதாவது கதை கேட்டு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த கால் முடிஞ்சு நிறைய பேசணும். கிட்டத்தட்ட அது ஒரு 1 hour ஃபோன் கால். அதில் வந்து பெருசாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். பெருசாக ஜெயிப்போம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பண்ணுற வரையுமே கூட இருக்கிறது வேற, அதை பண்ணி கொடுக்குறதும் வேற. ஹீரோன் இவங்க தான் வேணும், நீ ரொம்ப டிமாண்ட் பண்ணுறியாவே அப்படியா? நீயே சொல்லு. அப்படியா? கிடையாது, பட் நீ உன் வாயால சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அகைன் அதே தான், அது அந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கணும், அவ்வளோதான். இவங்க ஹீரோவா அப்போ நான் வரல அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய நடந்திருக்கா. அகைன் ஐ டோன்ட் நோ டு நேம் தெம். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கோவம் வரும், அது கேட்டுட்டு நோ சொல்லிருக்கலாம் அப்படின்னு தோணும். அது கதையை கேட்டுட்டு நோ சொல்லிருக்கலாம் தோணுது. சிலர்லாம் கேட்காமே நோ சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம். ஹே ரியோ, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்க? வா போன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ற தயவு செய்து. அந்த மாதிரி சொல்லும்போது ஓ யா திடீர்னு எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. So yeah, it's been like 2 years of knowing you in person and you're an incredible person. நிஜமாவே ஒரு ஆக்டர், ஒரு ஆங்கர் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரியோ as a person, ஒரு ஹியூமன் பீயிங்கா, அது எனக்கு வந்து பர்சனல் ஃபீல் ஆன விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் கெஸ்டா நீங்க நீ உட்காந்துருக்க அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் ரியலி குட் அண்ட் ஸ்பெஷல். எனக்கும் ஆக்சுவலி எனக்கு அதான் நான் நிறைய ஒன்று பாராட்டினது இல்லை எல்லா இடத்துலையும். அதான் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டை வந்து டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணோம்னா நமக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ அதனால் பட் ஐ வாண்ட் டு சே திஸ், ஐ மீன் இங்கே எனக்கு ஆக்சுவலி கோ ஆங்கராக வந்து இதுவரையும் நிறைய பேர் கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப தைரியமாக என்னால் சொல்ல முடியும், யூ ஆர் த பெஸ்ட் கோ ஆங்கர் ஃபார் மீ. இதுவரையும் நான் ஹோஸ்ட் பண்ண எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது யூ ஆர் த பெஸ்ட் ஃபார் ஐ மீன் வென் இட் கம்ஸ் டு கோ ஹோஸ்ட் அப்படிங்கும்போது 2 பேரும் ஒரு வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணுறோம்ல. ஸோ அது ஒன்று. அண்டு நிறைய பேரோட ஷோஸ் பார்ப்பேன், அதில் உன்னோட பாட்காஸ்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஐ மீன் இங்கே ஆப்போசிட்டில் உட்கார்ற எல்லாரையுமே அந்த கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அவங்க எல்லாரோட இன்னொரு பக்கத்தை வந்து இந்த பாட்காஸ்ட்டில் என்னால் பார்க்க முடியுது. அப்படின்னா எப்படி இந்த பிள்ளைக்குள்ளார இவ்வளோ தரமாக இருக்குது, நம்ம கூட இருக்கும்போது அதை பார்த்தது இல்லையே அப்படின்னு தோணும். பாராட்டுறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ன்றது இப்போ நீ ஆப்போசிட்ல இருந்து பண்ணும்போது தெரியும். அது இதுவரையும் பண்ணதில்லை, இல்லை திடீர்னு பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல ஐ ரியலி வாண்ட் பீப்புள் டு நோ டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் ரியோ. ஒன்னு டிஃப்ரெண்டா பார்த்திருப்பாங்க, பட் இன்னைக்கு வந்து அறியாத பக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிட வேண்டாம். in a good way. in a good way. ஓகே. சோ இப்போ ரியோ அப்படின்னு ஒரு குட்டி பையனுக்கு சின்ன வயசுலயே ஆசை இருந்துச்சா மீடியாக்குள்ள தான் வரணும் அப்படின்ட்டு? அப்படி சின்ன வயசுல அப்படி பெருசா பிளான்லாம் இல்லை, சும்மா ஜாலியாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். இந்த காலேஜ் ஹாஸ்டலில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே கிடைக்கும்ல, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து வீடு லெவலில் ஃபேமிலிக்குள்ளார அந்த மாதிரி தான் இருந்தது. பட் சின்ன வயசில் வந்து மீடியா மேலே ஒரு பேஷனோ நம்ம போய் பயங்கரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி பேஷன் இல்லை அப்படின்றப்போ அதை எப்படி நீ பர்சியூ பண்ண? how did that magic actually happen? பிகாஸ் மீடியான்றது எல்லாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இருக்கிற விஷயம் ஈஸியாக கிடைக்காது. அஃப்கோர்ஸ் உனக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். how did that happen? அது
பேஷனாக மாறினது எப்படின்னா, ஆப்வியஸாக அந்த அட்டென்ஷனுக்காக நம்ம ஹாஸ்டலில் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறது, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்வக்கோளாறு தானே. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் என்னோட அண்ணன் வந்து சும்மா இங்கே ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டிவியில் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்தது. அது எப்படின்னா, இந்த டிவிலலாம் அந்த டைம்லலாம் போடுவாங்க இல்லை, இப்போ அந்த மாதிரி வர்றதில்லை, நான் அதை மிஸ் பண்ணுறேன். டெலிவிஷனில் வந்து இயர்லி ஒன்ஸ் விஜய் டிவியில், சன் டிவியில், எல்லா சேனல்லையுமே இருக்கும், கலைஞர் டிவியில் எல்லாத்துலேயுமே வந்துடும். நீங்களும் ஆகலாம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வரும். அந்த மாதிரி ஷோ வந்து அதோட ப்ரோமோ கட்டு பார்த்துட்டு எங்கள் அண்ணன் சும்மா இங்கே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது போய் பண்ணலாம்ல அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அது சும்மா லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அது செமிஃபைனல் வரையும் போச்சு. அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா, நீ சும்மா ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் வருதுன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை பேஷனேட்டாக ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணால் அது நல்லா வரும் அப்படின்னு எங்கள் அண்ணன் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஸோ அப்படி வரும்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷனில் வந்து செமிஃபைனலில் எலிமினேட்டு. அந்த எலிமினேட்டும் எப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க, கட் பண்ணால் கீழே போயிட்டு திரும்ப ஸ்டேஜ் ஏறேன் எலிமினேட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ நான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இல்லை அந்த மாதிரி ஆச்சு. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் அங்கே சும்மா இந்த அண்ணாமலையில் வர மாதிரி தொடையை தட்டி அடுத்து ஒரு காம்படிஷன் வருவேன், அங்கே நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு போனேன். கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் டிவியில் வந்து புதிய முகம்னு ஒரு காம்படிஷன், அது போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஐ ஒன் த டைட்டில் அண்ட் ஐ காட் செலக்டட் டு ஆக்ட் இன் கனா காணும் காலங்கள். அங்கே ஷிஃப்ட் ஆனது, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ இந்த கனாக்காலம் காலங்கள் வந்துட்டுமே உங்களை சொல்லிட்டாங்க நீங்க வந்து போலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுவுமே ஈஸியா கிடைக்கலன்னு ஐ பிலீவ் இல்ல. ஆக்சுவலி ஆமா, என்ன செலக்ட் ஆயிட்டேன், டைட்டில் வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் சீரியலில் ரோல் இருக்கான்னு பார்த்தா இல்லை எனக்கு. அது ஆல்ரெடி ஷூட்டு போயிட்டு இருந்தது. சின்ன சின்ன அந்த ஆடிஷனில் வின் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் பிளேஸ் பண்ணாங்க. எனக்கு என்ன கேரக்டர் போடுறதுன்னு தெரில. அதை ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க, என்ன கேரக்டர் போடுறதுன்னு தெரில அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ நான் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ அதுக்கு போகும்போது என்னோட எம்டி என்ன சொன்னார்னா, ஓகே சினிமாவில் செலக்ட் ஆகிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் அதில் நடிச்சுக்கிட்டே நான் ஒர்க்கும் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சினிமா போனீங்கன்னா நீ சினிமா ஒர்க் பண்ணு, போய் ட்ரை பண்ணு, உன்னால் முடியல திரும்பி வந்து நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறேன்னா சந்தோஷமாக நாங்கள் உன்னை வெல்கம் பண்ணுவோம். பட் ஆனால் நீ திரும்ப சினிமாவுக்கு போக மாட்டேன்னா நீ திரும்ப ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு நான் போகிறேன். குவிட் பண்ணிட்டு போகும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் அங்கே பிரவீன் பென்னட் இருக்கார்ல, ஸோ சரவண மீனாட்சியோட டேரக்டர், அவர் தான் ரொம்ப ஓப்பனாக சொன்னார், உனக்கு வந்து கேரக்டர் இருக்குது, கனா காணும் காலங்களில் தனியாக ஒரு ஹீரோன்லாம் கிடையாது, எல்லாருமே ஹீரோ, எல்லார் மேலேயும் ஒரு கதை இருக்கும், உனக்கு இந்த கதை ஓகேவா, நீ பண்ணுறியா அப்படின்னாரு. நான் ஓகே, எனக்கு ஆடிஷன் பண்ணுங்க, நான் ஓகேனா ஓகே அப்படின்னேன். ஸோ அதான் நைட்டு வந்து சினிமாவோட ஃபஸ்ட்டு டேவே எனக்கு சினிமானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நைட்டு டைட்டில் வின்னர் ஹீரோன்றாங்க, காலையில் போனால் உனக்கு ரோலே இல்லைன்றாங்க, சாயந்தரத்துக்குள்ளார இப்படி ஒரு ரோல் இருக்குது, இதில் இந்த கதையிலேயே யாருமே ஹீரோ கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனி கதைன்றாங்க. ஸோ அந்த 2 டேஸ்லேயே சினிமானா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஐ கேவ் ஆடிஷன், தென் ஐ காட் செலக்டட் ஃபார் தட் பழனி கேரக்டர். ஸோ அதை பண்ணேன். இப்போ அந்த 2 நாள்லயே அந்த இசிஜி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மனநிலை எப்படி இருந்துச்சு? டு யூ ரியலி வாண்டட் டு பர்சியூ இட், இல்ல இது கொஞ்சம் டேஞ்சரா தான் தெரியுது? அன்னைக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பிரவீன் அண்ணனும் ரொம்ப ஓப்பனாவே சொன்னாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குற அப்படின்னாரு. அப்போ வந்து நான் 30,000 மாசம் சம்பளம். மாப்பிள ஆமா, 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது எனக்கு கனா காணும் காலங்களில் வந்து ஒரு நாளைக்கு 750 தான். பிரவீன் அண்ணா அதையும் ஓப்பனாக சொன்னார், உனக்கு வந்து டெய்லிலாம் ஷூட் இருக்காது, உனக்கு வந்து மாசத்துல ஒரு 3 நாள் ஷூட்டிங் இருந்தாவே பெரிய விஷயம் அப்படின்னாரு. விச் மீன்ஸ் எனக்கு மாதம் வந்து 2,000 3,000 கிடச்சதுன்னா பெரிய விஷயம். உனக்கு உண்மையிலேயே சினிமா வேணுமா அப்படின்னா, நான் எப்போ சினிமா வேணும்னு முடிவு பண்ணிட்டனோ அப்போ அது மேலே எனக்கு லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னால் அதை விட்டுட்டு போகவும் முடியல. ஸோ பரவாயில்ல, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார போயிட்டேன். ஆமாம், அப்போ இருந்த மனநிலை என்னன்னா, உள்ளார போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம கதையை பெருசாக எழுதுவாங்க, நிறைய சீன்ஸ் வரும் அப்படின்னு அப்படின்னு நினச்சி போனேன். ஸோ தென் எனக்கு மாதத்தில் ஒரு 3-4 நாள் தான் ஷூட் இருக்கும். அந்த ஃபேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் ஆனால் அங்கே டிசைட் பண்ணிட்டோம், பண்ணுறோன்னு டிசைட் பண்ணிட்டோம், நான் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், நம்மளை பார்த்துப்பாங்க, சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது, ஏதோ ஆறுதலாக பேசுறதுக்கும் நம்ம அப்பா ஏதோ ஒன்று இருக்கும், நம்மளுக்காக சாப்பாடு கஷ்டமாக இருக்கும், காசு இருக்காது, சில டைம் ரெண்ட் பே பண்ண கூட நம்மக்கிட்ட காசு இருக்காது, நம்ம ஒரு பேட் டே இருக்குன்னா அதை போயிட்டு சொல்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஹவு டிட் தட் ஃபேஸ் வாஸ் தேர் ஃபார் யூ இன் யோர் லைஃப்? நாங்கள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ஈரோட்டில் என்னோட ஃபேமிலியிலேருந்து நான் ஒரு 10th முடிச்சோடனேயுமே நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் முடிச்சுட்டு வந்தோடனேயுமே ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணலான்னு போனேன், பட் ஆனால் கண்டினியூ பண்ண முடியல. குவிட் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமேட்டே நான் வீட்டில் ஆஃபனாக இல்லை, ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டேன், தென் சென்னை வந்துட்டேன். ஸோ நான் வீட்டில் அவ்வளோவா இல்லை. இப்படி இருக்கும்போது
சென்னை வந்து சினிமா சினிமாக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி வரையுமே நான் ஜாப்ல இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சினிமா வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னால் ஜாப் திரும்ப போக முடியல. ஸோ அந்த ஃபேஸில் வந்து எல்லாருக்கும் இருக்க எல்லா கதையுமே எனக்கு நடந்தது. எனக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லாரோட சினிமா வாழ்க்கையில் அவங்களோட ஆரம்ப காலத்தில் என்னென்ன கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே எனக்கு நடந்தது. எஸ், நான் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன். எஸ், ரூம் இல்லாமல் இருந்திருக்கேன். நிஜமாவா? ஆமாம், படுத்திருக்கேன். ரூம் இல்லாமல் இருந்திருக்கேன். 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். 3 நாள் 4 நாள்லாம் இருந்திருக்கோம். 2 பரோட்டா சாப்பிட்டு 2 டேஸ் இருந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த கதை நடந்திருக்கும். எனக்கும் கொஞ்சம் நடந்தது. பட் அது எனக்கு நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாரிபிளாக இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து அது பெரிய சுவிட்ச் ஓவரில் நான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு நான் சினிமா வரும்போது அந்த ஃபேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போ இந்த இதே சேம் சீட்ல நிறைய டிரெக்டர்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய ஹீரோஸ் இருந்திருக்காங்க. ஐவ் ஹேட் தி சேம் கொஸ்டின். ஏன்னா பெரும்பாலும் ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தே கம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் தான். ஏன்னா வீட்ல இருந்து சம்டைம்ஸ் வேற தூரமா வந்துருவாங்க, அவங்களையும் ட்ரபிள் பண்ணக்கூடாது. சூர்யா அண்ணாலாம் ஹேஸ் டோல்ட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றப்போ இட்ஸ் ட்ரூலி தேர் ஒர்க், தே டிசர்வ் இட் அப்படின்னு ஒரு இன்னும் ஒரு அன்பு ஜாஸ்தி தான் ஆகுறியோன்னு இந்த மாதிரிலாம் சொல்றப்போ நிஜமாவே எனக்கு இது சொல்ல தெரியாது. ஐ திங்க் இது வந்து கரெக்டாக அது காயின் பண்ணி சொல்ல வராது எனக்கு. பட் ஆனால் அந்த ஃபேஸை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ரொம்ப. இன்னொன்று சொல்லவா, நான் பஸ் ஏறவே மாட்டேன். ஏன்? அது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஃப்ரம் தேர் ஐ டிசைடட் நான் இனிமேல் பஸ்ஸே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அங்கேருந்து இப்போ வரையும் நான் பஸ் ஏறினதே கிடையாது. இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு நான் பஸ்ஸில் போகவே மாட்டேன். போனால் கார் இல்லைனா ஃப்ளைட் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுலேருந்து நான் பஸ் ஏறினதே கிடையாது. அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்கேருந்து ஈகோ ட்ரிகர் ஆகி நம்ம கொஞ்சம் அதாவது நமக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து சென்னை வந்தாச்சு, உனக்கு பிடிச்ச வேலையை நீ பண்ணிருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா இனிஷியலா? எஸ், நிறைய பேர் இப்போ வரையுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ன்றது ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷல் கேங். அது இருக்கு. நீங்க, ராஜு, நெல்சனா, a lot of people together. அண்ட் அது இன்னும் என்ன சந்தோஷமா ஆக்குது அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரே ட்ரீம்ஸோட இருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கீங்க. எல்லாரும் நீங்க நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இனிஷியலா உங்களோட அந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? நெல்சன் வந்து ஆஃப் அன் வந்துட்டு போவார். அங்கே அவரோட ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் நடக்கும், எங்க கூட தான் டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். அவர் வந்துட்டு போயிடுவார். ரூம்ல இருந்ததுன்னு பார்த்தா நானு, ராஜு, கிளியா பார்க்குறீங்களா, சிவானா, மணின்னு ஒருத்தன். மணி வந்து நெல்சன் படத்தில் குட்டி குட்டி கேரக்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவகாந்த், ஐ மீன் இப்போ பெரிய ப்ரொடியூசர் அவர். ஸோ சிவகாந்த், அப்புறம் மேடின்னு ஒரு அண்ணா, அது ஒரு கேங் ஒன்று இருந்தோம். ஸோ நாங்கள் தான் அந்த ரூமில் இருப்போம். அந்த ரூமோட ஓஜி ரூம்மேட்ஸ் நாங்கள் தான். லிட்ரலி வந்து எந்த விதமான லக்ஸரியஸ் திங்கும் இருக்காது. ஆனால் எங்களை மாதிரி லக்ஸரியஸாக வாழ்கிறவன் அவனுமே இருக்க மாட்டான். அப்படி இருப்போம் நாங்கள். ஒரு டீ இருந்துச்சுனாவே எங்களுக்கு பெரிய லக்ஸரியஸ் ஐட்டம் அது. ஸோ எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக அந்த ரூமில் இருப்போம். எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சீரியல்ல கூட நடிச்சிருப்பாங்கல்ல காயத்ரி, சாய் காயத்ரி. ஆமா ஆமா ஆமா. அவ வந்து வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வந்து வாரத்துல அவ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவா எங்க எல்லாருக்குமே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நாங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு அக்கா இருந்தாங்க. சீரியல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நிலைமைக்கு போகும்போது அந்த அக்கா பாவம் பார்த்து, நான் வந்து ரேஷன் அரிசி வாங்கியிருக்கேன், அது என் வீட்டில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து அதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபேஸாக இருந்தாலுமே அதை ஒரு மாதிரி நாங்கள் ஜாலியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் வெளியில் போவோம், வருவோம். நான் ஒரு பக்கம் இந்த பக்கம் சன் மியூசிக் ஆடிஷன் தான் போவேன். ராஜு ஒரு பக்கம் படத்தோட ஆடிஷன் டிஸ்கஷன் அந்த மாதிரி போவான். சிவகாந்த் வந்து என்ன எழுதுறான், யாருக்கு எழுதுறானே தெரியாது. ஒரு பேக் எடுத்து மாட்டினான்னா அவன் பேக்கில் இவ்வளோ பேப்பர் இருக்கும், எழுதி 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 வச்சிருப்பான். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதான் அந்த ரூம்குள்ளார ஒரு ஜாலியாக ஒரு வைப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சன் மியூசிக் பற்றி சொல்கிறப்போ அதுக்கு ரெகுலராக ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணிருந்தீங்களா? ரெகுலராக போவேன். ஓகே. ரெகுலர்னா அங்கே வந்து சன் டிவிக்கு போனோன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அங்கே சாப்பாடு போடுவாங்க. ஆமாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஷோ ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கீழே சைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கெஸ்ட்டுக்கு சாப்பாடு. நான் இனிஷியலாக போகும்போது ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் பண்ண ஆடிஷன் எல்லாமே அந்த ஆடிஷன் எடுக்கிறாங்கல்ல ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ அப்படி அங்கே அந்த டீ கடையில் நின்று அவங்க எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரேப்போ ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆடிஷன் ரெகுலராக போக ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு ஆடிஷன் இருக்கோ இல்லையோ அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இன்னைக்கு ஆஃபீஸ் பக்கம் காணா தான் வந்துட்டு இருக்கேனே அப்படின்னு போயிட்டு டெய்லி மத்தியானம் சைன் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னோட டெய்லி மீல்ஸ் வந்து சன் டிவி தான். அங்கே போய் ஆடிஷன் இருக்கோ இல்லையோ போனோன்னா மத்தியானம் சாப்பிட்டு வந்துடுவோம். அது ஒன்று. இன்னொரு டெய்லி மீல் எங்கன்னா
இங்கே வள்ளூர் கோட்டமில் வந்து ஒரு 24 ஃப்ரேம்ஸ்னு சொல்லி ஒரு டப்பிங் ஸ்டுடியோ இருக்குது. அங்கே வந்து இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல், ஐ மீன் சில சேனலுக்கு வந்து டப்பிங் வீடியோஸ் வரும்ல, ஆமா 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 அந்த டப்பிங் பண்ணுறதுக்கு இந்த க்ரௌட் வாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆமா 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 எப்படின்னா ஒரு 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 அந்த ஷோவோட ஹோஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மீட் பண்ணுற பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு வில்லேஜ்குள்ளார போனாங்கன்னா அந்த வில்லேஜில் க்ரௌடு மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த வாய்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சிலர் வந்துட்டு போவாங்க. அதில் வந்து யார் யூனியன்லேருந்து யாராவது வரல அப்படின்னா அது ஒரு வாய்ஸ் 2 வாய்ஸாக இருக்கும். அது பேசினா 200 தருவாங்க. நான் அந்த ஸ்டுடியோலேயே இருப்பேன். யாராவது வரல அப்படின்னா என்ன வாய்ஸ்னே பேசணும், அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் இருக்கு. ஸோ அதை சொல்லிட்டு 200 வாங்கிப்பேன். ஸோ இந்த 2 இடத்துல மோஸ்ட்டாக இருந்துட்டே இருப்பேன். ஓகே. ஸோ இந்த கனா காணும் காலங்களுக்கு அப்புறம் தான் இந்த சன் மியூசிக் இது ஆமா இல்லையா? ஆமா ஆமா. அப்போ டிட் யூ வாண்ட் டு பர்சியூ ஆக்டிங்? அதுக்கப்புறம் எப்படி ஆங்கரிங் பண்ணுன்ற ஐடியா வந்துச்சு? இல்லை, எனக்கு பிகினிங்லேயே எனக்கு ஆங்கரிங் தான் ஐடியா இருந்தது. ஓகே. ஸ்டார்டிங்கில் மீன் அந்த மீடியாக்குள்ளார வரும்போது ஆங்கரிங் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியாவாக இருந்தது. பட் ஆக்டிங் ஹேப்பன் டு யூ. ஆமா. ஓகே ஓகே ஃபைன். கனாக்காணும் காலங்கள் வந்து காம்படிஷன் போய் வின் பண்ணிட்டேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் கனாக்காணும் காலங்கள் நடிக்கும் போதே வந்து நான் விஜய் டிவியில் மேக்ஸிமம் கேட்டுட்டு இருந்தது எனக்கு ஷோஸ் கொடுங்க, நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். கனால நடிச்சிட்டு இருந்தாலுமே எனக்கு ஷோஸ் தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். விச் இஸ் விஜய் டிவியில் அது எனக்கு கிடைக்கல, நடக்கல. தென் சன் மியூசிக்கில் ஐ ட்ரைடு. ஓகே. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே இவ்வளோ நாள் நீங்கள் சன் மியூசிக் ரெகுலராக போயிட்டே இருக்கீங்க. அண்ட் தென் இது ஒரு ட்ரீமா, அன்அச்சீவ் ட்ரீமாவே இருந்துகிட்டே இருக்குல்ல. ஒன் டே ஜஸ்ட் ஹேப்பன்ட், செலக்டட்பா, நாலுலேருந்து ஷோ இருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சு? அது ஞாபகம் இருக்கா? அது தெரியவே இல்லை எனக்கு. அது ஆக்சுவலி எனக்கு ரியலைஸே பண்ணல நான். அதுக்கப்புறம் லேட்டரான எனக்கு வந்து கவின் சொன்னான். கவின் அண்ணன்னா இப்பயே சொல்லிடுறேன். கவின் அண்ணன்றவர் வந்து நீங்க ப்ரொடியூசர், சன் மியூசிக்கோட ஷோ ப்ரொடியூசர், என்னோட ஷோ டைரக்டர். அவர் வந்து நீங்க ஜோ படத்துல கோச்சாரியாவா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கவின் அவர் வந்து ஒரு நாள் ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க. டெக்கோஃபெஸ்ட்டில் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அங்கே வந்து டெஸ்ட் ஷூட்டு நம்ம போய் பண்ணி அந்த ஷோ நல்லா இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னாங்க. அங்கே போனோம். அந்த டெஸ்ட் ஷூட்டில் தான் ஆக்சுவலி ஸ்ருதியை மீட் பண்ணது. அந்த டெஸ்ட் ஷூட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு எபிசோட் பார்த்துட்டு இது டெஸ்ட் ஷூட்லாம் கிடையாது, இது எபிசோடு ஆனர் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அது நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷோவை என் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் கல்ச்சுரல் இல்லை. ஸோ கிடச்சிருச்சு. ஆனால் காலேஜ் கல்ச்சுரல் இல்லாதனால அந்த ஷோ அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தது. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கவினன் என்ன பண்ணானா, அத்தனை நாள் பண்ண ஆடிஷன் வீடியோ எல்லாத்தையுமே மொத்தமாக கம்பைல் பண்ணி சன் டிவியோட காவ்யா மேம் இருக்காங்கல்ல, காவ்யா மேம் கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணா. தென் காவ்யா மேம் வந்து என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செலக்ட் பண்ணாங்க. அப்போது நான் இன்னொரு 4 நாளில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ லான்ச் ஆக போகுதுன்னா இன்னைக்கு என்கிட்ட சொன்னான். அப்போ 2 பேரும் உட்காந்து அப்படி டைட்டில் டிசைன் பண்ணி அப்படி பண்ணது தான். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ரோல், அந்த பழனின்ற சின்ன ரோல் கனா காணும் காலங்களில் பண்ணிட்டு ஒரு ஷோவோட ஒரு பிரைம் டிவியில் ஒரு பிரைம் ஸ்லாட்டில் ஒரு ஷோ பண்ணுறீங்க, யூஆர் தி ஆங்கர் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ளஸ் உங்கள் வீட்டில் ரிசப்ஷன் எப்படி இருந்தது? வீட்டில் சொல்லும்போது அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என் அம்மாவும் சரி, அதேதான், என்ன பண்ணாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், எல்லாட்டையும் சொல்லுவாங்க டிவியில் வராண்டி என் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கிட்ட அந்த ரியாக்ஷன் பெருசாக இல்லை. அந்த ரியாக்ஷன் ஆக்சுவலாக வந்து சுத்திக்கிட்ட தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது எனக்கு ஆப்போசிட்டில் கேமரா இருக்குன்னா கேமரா கீழே வந்து சுற்றி உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது அந்த ஹாப்பினஸை ஃபுல்லாக சுற்றிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க. ஆமாம். She is absolutely happy about whatever you're doing in life. So tell us about Shruti. எப்படி இப்போ அந்த ஈவெண்ட்ல மீட் பண்ணேன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸா எப்போ ஆனீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்போ காதலர்களா மாறினீங்க, அந்த கதை சுருக்கமாக சொல்லுங்க. அந்த ஈவெண்ட்டில் மீட் பண்ணிட்டு போகும்போது நான் சும்மா என்னோட ஃபோன் நம்பர் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நம்பர் கொடுங்க. ஆமாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டி இருந்தது, அதை சொன்னேன். பட் அதை அவங்கள்ட்ட கொடுத்தது காரணம் டோக்கன் போட்டது தான். எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் சன் மியூசிக்லேருந்து தானே வந்தீங்க, எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும், கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னா. சன் மியூசிக்கே நம்மளுக்கு தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு வந்தாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வரும்போது அவங்க நங்கநல்லூர்லேருந்து நுங்கம்பாக்கம் ட்ரெயினில் வருவாங்க. நுங்கம்பாக்கம்லேருந்து என் கூட ஆஃபீஸ் வந்தாங்க. ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட வந்துருங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் கூப்பிட்டு போனேன். அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து நான் அங்கே வந்துடுறேன், நீங்களே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இப்படி வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து அவங்க இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம். வாட் லவ்வா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. சாரி,
நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பழகலை ஏய். இது யூஸ்வலா பொண்ணுங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா நீ என்ன சொல்லி இல்லை எனக்கு ஆக்சுவலி நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆப்வியஸாக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் லவ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமலாம் இல்லை, இதில் இருந்தது. பட் தென் கண்ணு முன்னாடி வந்து நிறைய கமிட்மெண்ட் தான் என் கண்ணு முன்னாடி வந்தது. அவள் ஐ லவ் யூன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்ட உடனே எங்கள் கண்ணு முன்னாடி ஐயோ நானே சாப்பாட்டுக்கு வெளியில்லாமல் இருக்கேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பயத்தில் இருந்தது. ஒரு சர்டன் பாயிண்ட்ல இல்லை இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ தென் ஃப்ரம் தென் தேர்ஸ் நோ லுக்கிங் பேக். ஆமாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் லவர் ஆகிட்டோம். லவரை கல்யாணம் பண்ணி இப்போ பாரு ஒரு குட்டி பாப்பா ஓகே. ஸோ இப்போ சன் மியூசிக்ல வந்ததுக்கு அப்புறம் யூ காட் ஒரு மாதிரி ஒரு ஃபேம். ஐ திங்க் காலேஜ் கேர்ள்ஸ் ஆனாலும் சரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். தட் காலையில் நீ அந்த மார்னிங் ஷோ பண்ணுறப்போ அந்த அந்த இதை பார்க்காம போக மாட்டாங்களாம். நிறைய பேர் நீ போடுற கலர் ட்ரெஸ்ஸில் அவங்க காலேஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து ஒரு டைம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேம் வர்றதுக்கு நம்ம இது பண்ணிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது வந்து ஐ திங்க் a lot of people will relate to it. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஃபேம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆமாம், ஸோ அதுக்கு காரணம் என்னை சுற்றி இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஒரு காலேஜ் கல்ச்சுரல் போனோன்னா அந்த அந்த கத்துறது அந்த ஃபேமு அதெல்லாம் இருக்கும். பட் அங்கேருந்து இறங்கணுன்னா நம்ம யார் கூட இருக்கோன்றது தானே அந்த ஃபேமை நாம் அனுபவிக்கிறோமா இல்லையான்றது. ஸோ அங்கேருந்து வந்தேன்னா அதே ரூம் அதே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. ஸோ நான் ஒருத்த மட்டும் போயிட்டு வருவேன். பட் ரூமில் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த ஜோன் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபேம் வந்து போய் பயங்கரமாக நம்ம மண்டையில் ஏறுற அளவு எனக்கு சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே அமைஞ்சது கிடையாது. ப்ளஸ் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஷோ முடிஞ்சோடனையுமே சுற்றி இருப்பா. அண்ட் தென் பசங்க எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோன்னா அங்கே அந்த மொமெண்ட்டு மட்டும்தான். அந்த மொமெண்ட்லேருந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யாரோ எப்படி இருந்தோமோ அதே தான். ஸோ நான் சன் மியூசிக்கில் நான் ஆங்கராக இருந்தேன். பயங்கரமான ஃபேம்லாம் இருந்தது. பட் நான் சன் மியூசிக்கில் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் அங்கேருந்து வெளில வரும்போது என்னோட அதிகபட்ச சம்பளம் 30,000 40,000 தான் ஒரு மாதம். ஸோ பயங்கர லக்ஸுரியான சேஞ்சஸ் எதுவுமே என்னோடய லைஃப்பில் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த ஃபேம் கீமு அதெல்லாம் என்ன நடந்தாலுமே அடுத்து இங்கே வந்துட்டு அடுத்த மாதம் ரூம் ரெண்ட் என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது எதுவுமே மண்டையில் போய் ஏறவே இல்லை. ஓகே. ஸோ ஐ திங்க் இதுக்கு கூட இருக்கிற பீப்புள் தான் காரணம். ஆப்வியஸாக ஆமாம் ஆமாம். அவங்க என்னதான் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம கூட இருக்கவே நம்மளை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கும் போது அது எதுவுமே நம்மளை போய் பெருசாக நம்மக்கிட்ட எந்த சேஞ்சும் வராது. அது அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிறது அவ்வளோதான். எனிவேஸ் இப்போ வரையுமே ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அந்த மொமெண்ட் அன்னைக்கு நைட்டு பயங்கர ஜாலியாக இருந்துட்டு அவ்வளோதான். அடுத்த நாள் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ சன் மியூசிக்லேருந்து வந்தாச்சு. another பிக் சீரியலில் வந்து யூஆர் பீயிங் காஸ்டட். அதுவும் ஒரு பெரிய அந்த டைமில் அதுவும் ஒரு பெரிய கிரேஸ். சரவணன்ற கேரக்டர் அதுக்குள்ள போனது எப்படி? பிகாஸ் வாஸ் இட் a conscious choice சீரியலுக்குள்ள போகலாம் அப்படின்னு? 500% பிரவீன் பென்னட் அண்ணனால மட்டுமே. பிரவீன் அண்ணன் தான் என்னோட கணக்கானும் காலங்களில் அவர் தான் இது பண்ணார். ஸோ பிரவீன் அண்ணன் வந்து ஒரு பாயிண்டில் சரவண மீனாட்சி முடிக்கலாம் அப்படின்ற ஜோனில் இருக்கும்போது அவருக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணணும். அது அவர்னால அதை முடிக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஸோ அப்போது வந்து ஹீ கால் பண்ணி அதே குளோபல் வில்லேஜஸில் அதே டைரக்டர்கிட்ட ஹீரோவா நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதே குளோபல் வில்லேஜஸ் தான் கணக்கானும் கலங்கள் பண்ணது, பிரவீன் அண்ணன் தான் டைரக்ட் பண்ணது. ஸோ ஹீரோவா வரியா அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சிட்டானே, சும்மா இருக்கேனே அப்படின்ட்டு. இல்லடா நீ நேரில் வா சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சரவண மீனாட்சி பண்ணுறோம், கதையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறுது, நீ பண்ணுறியா அப்படின்னு ஒன்றையுமே அங்கே எனக்கு எந்த விதமான செகண்ட் தாட்ஸும் இல்லை. நான் வரேனே, நான் பண்ணலானே, ஜாலியானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து பிரவீன் அண்ணன் தான் என்ன ஒரு ஆக்டராக பயங்கரமாக ஷேப் பண்ணது யாருன்னா ஆப்வியஸாக பிரவீன் அண்ணன் தான். அதே மாதிரி இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் யூ ஆர் பார்ட்டிசிபேட் ஜோடியில். அப்போ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் சார் வந்து இங்க காலையில ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது காலையில வந்து இங்க ஃபுல் ஷூட்டிங் சீரியல் போயிட்டு இருக்கோம், நைட்டு போய் ரிஹர்சல் பண்ணுவீங்க. அந்த பேர் வாஸ் ஸ்ருதி அக்கா. ஸோ வந்து அதுல சண்டைகள்லாம் வேற வரும். கண்டிப்பா, அது எப்படி இல்லாம எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதை காலில் விழுந்துட வேண்டியதான், வேற என்ன. அது ஆக்சுவலி வந்து நான் ஜோடி ஹோஸ்ட் பண்றதுக்கு தான் கேட்டேன். அகைன் விஜய் டிவியில் வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கணுன்றதுக்கு தான் நான் விருப்பப்பட்டேன். அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். உடனே ஹோஸ்ட் பண்ண வேணாண்டா, நீ இதில் கண்டஸ்டன்ட்டாவா அப்படின்னாங்க. கண்டஸ்டன்ட்டாலாம் நான் எங்கன்னா வந்து ஆடுறது, சீரியல் போயிட்டு இருக்கு, ப்ராக்டிஸ்க்கெலாம் டைம் இருக்காது, நீயும் சுற்றியும் ஆடுங்க அப்படின்னாங்க. வீட்டில் போய் சொன்னால் 2 ஃபேமிலியும் இன்னும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வெளில சொல்ல நிச்சயதார்த்தம் நடக்கல, ஜோடியாக ஏய் போங்கடா அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ வீட்டில் நோ தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து
சேனல்ல இருந்து ரொம்ப கேட்டாங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா ஆடுனா நல்லாருக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வேற சில காரணங்களுக்காக எனக்கும் வந்து நானும் ஸ்ருதியும் ஒண்ணா ஜோடியில ஆடுனா நல்லாருக்கும்னு எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணிருச்சு. தென் ஐ டிசைடட் ஓகே ஆடலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி முடிவு எடுத்தேன் பாரு, ஐயோப்பா! சீரியல் முடியும். நேரா அங்கேருந்து டான்ஸ் கிளாஸ் போவேன். பிராக்டிஸ் முடியும். வீட்டுக்கு போவேன். குளிச்சுட்டு சீரியல் ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் முடியும். டப்பிங் போவேன். முடிச்சுட்டு நேரா செட்டுக்குலாம் சம்டைம்ஸ் போயிருப்பேன். டான்ஸ் கிளாஸே போயிருவேன். ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டேன். காம்படிஷன் ஆட போயிருவீங்க டப்பிங் sir. முடிச்சுட்டு நேரா காம்படிஷன் ஆட போயிருவேன். நெறைய தடவை ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலா நான் பெரிய ஆளு சார். நான் ஸ்டேஜில் தான் ப்ராக்டிஸே பண்ணுவேன் அப்படின்ருவேன். கவுண்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன் ஸ்டேஜில் ஆடும்போது எனக்கு எப்பயுமே மேக்ஸிமம் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில எபிசோடில் தான் எனக்கு பின்னாடி டான்சர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு முன்னாடி தான் டான்சர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அவங்கள பார்த்தா ஆடி மேட்ச் பண்ணிட்டு வருவேன். அது ஒரு மாதிரி ரொம்ப டஃப் ஜோனாக இருந்தது. ஜோடி ஆடினா எல்லாருக்கும் வெயிட் குறையும். எனக்கு ஆக்சுவலி ஜோடி ஆடி வெயிட் ஏறிச்சு. ஸ்ட்ரெஸ் ஆகி ஆமா, சுத்தமா தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் போட்டேன் பயங்கரமா. ஆனா பல திறமைகள் இருந்திருக்கு. ஆங்கரிங், ஆக்டிங், டான்சிங் பண்றது மாப்பிள்ள. யூஆர் ஒன் ஒன்னுத்தையும் ஒழுங்கா டேலண்டட் ஃபெலோ. பண்ணதில்ல. ஆக்சுவலா யோசிச்சு பாரு, ஆங்கரிங் ஒழுங்கா பண்ணாததுனால அது ஒர்க். ஆங்கரிங்ல வந்து நான் நிறைய ஃபிளாஸ் தான் பிடிக்க ஆரம்பிச்சது என்கிட்ட. ஆங்கரிங்ல வந்து நிறைய ஃபிளா விடுவேன், நிறைய உளறிடுவேன், ஏதாவது தப்பா சொல்றேன், இல்லைன்னா ஒழுக்கும் அந்த ஒரு மாதிரி இப்படி Format-ஆ. நின்று ஃபார்முலா பண்ணும்ல, அது வராது. அது முடிஞ்சது. டான்ஸும் சுத்தமா ஒழுக்கமாவே பண்ணல. ஓகே. ஆனா எல்லாத்துலயும் எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு சோ இப்போ பேசுறப்ப தான் தெரியுது யூ பேட்லி வாண்டட் டு பிகம் an anchor அப்படின்றது. ஆமா. அந்த அந்த இது எப்படி நடந்துச்சு ஃபைனலா? அப்ப உனக்கு ஒரு ஷோ ஃபைனல் நீ விஜய் கேட்டே டிவில ஜோடி முடிஞ்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பீட்டர்னு ஒரு அண்ணன், அது எப்படின்னா அதுவும் சன் மியூசிக்ல இருந்தே தான். சன் மியூசிக்ல நான் ஷோ பண்ணும்போதே எனக்கு பீட்டர் அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு, உன்னை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சாரு. சன் மியூசிக்ல இருந்தாலுமே நான் விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு அப்போ போவேன். ஸோ அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னாரு. தென் நான் சரவணம்னாச்சு வந்துட்டேன். ஜோடி ஆடி முடிச்சாச்சு. அந்த ஷோ வந்து ஓகே ஆயிட்டு அது எல்லாமே கிளியர் ஆகி அதுக்கான பட்ஜெட் வந்து அது நடக்கணும்ல, அது நடக்கிறதுக்குள்ள ஜோடிலாம் ஆடி முடிச்சிட்டேன். ஒன்ஸ் அது நடக்கும்போது எனக்கு அப்படியே ரெடி ஸ்டெடி போ கொடுத்தாங்க. சோ ஃபைனலி யுவர் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ. யா யூ என்ஜாய்ட் தி அது என்டையர். நடக்கும்போது அதான் அப்பாடா ஒரு ஷோ கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டே ஏறும்போது ஒரு ப்ரவுட் ஃபீலிங். கோட் சூட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஏறி நின்றுட்டு அப்பாடா விஜய் டிவியில் ஆங்கர் ஆயாச்சுப்பா அப்படின்ற மாதிரி போனேன். இது வரைக்கும் லைஃப்ல பிகெஸ்ட் ரிக்ரெட்னா என்ன? படிக்காம இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் செம்ல காலேஜை குவிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அது சும்மா சொல்லுவேன், எனக்கு எஜுகேஷனல் சிஸ்டம் பிடிக்கல, அதனால காலேஜில் நின்ட்டேன்னு சொல்லி சும்மா சொல்லுவேன். பட் ஆனால் வீட்டோட சுச்சுவேஷன் கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தது. வேலைக்கு போயே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ ஐ குவிட். பட் ஆனால் அப்போ நான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நான் படிச்சிருந்துருக்கலாம். ஸோ அது பிக்கெஸ்ட் ரிக்ரெட் எனக்கு. படிச்சிருக்கலாம். ஓகே. ஐ கான்ஸ்டன்ட்லி see one thing. மணியோட வேல்யூ உன் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துட்டே இருந்திருக்குல்ல ஒவ்வொரு பாயிண்ட் இன் டைம்லயும். ஹவு டு யூ வேல்யூ மணி? நீ என்னவா பாக்குற? தட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். அதுதான் எனக்கு எல்லாமேன்னு எனக்கு என்றைக்குமே தோணுனது இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் ஆனால் அது சில நேரங்களில் சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிற முடிவை எல்லாத்தையுமே மாற்றுற பவர் அதுக்கு ஒன்று. அது அந்த மணிக்கு தான் இருக்குது, காசுக்கு தான். வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து கெரியரில் எப்படி வரணும் அப்படி வரணும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தாலுமே நம்மளோட முடிவை வந்து மாற்றி நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது யார் பண்ணுவாங்கன்னா அந்த காசு தான் பண்ணிடும். சில முடிவுகள் என்னோட லைஃப்பில் என்னோட கெரியரில் நான் எடுத்த சில டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து மெயின்லி அந்த காசுனால தான் இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்தோன்னா நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் அது பொறுமையாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருப்பேன். நான் எடுத்த அவசரமான முடிவு எதுனாலன்னா இதனாலயா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது வருது. அது யோசிச்சிருக்கீங்களா? எனக்காச்சும் ஹீரோவா வந்து பெரிய ஸ்கிரீன்ல பண்ணுவோம் அப்படின்ற இது இருந்திருக்கா? இருந்திருக்கு. சன் மியூசிக்ல இருந்தே எனக்கு ஹீரோவா கதை சொல்றதுக்குலாம் எனக்கு வந்துட்டே இருந்தாங்க. அது ஒன்று சைடில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருந்தது. பட் சிலது வந்து நான் ஓகே சொல்லிருப்பேன், அதனால நான் ஓகே சொல்லிருப்பேன், ஆனால் அது நடக்காமல் போயிருக்கும். சிலது வந்து அவங்களுக்கு நான் வேணும்னு தோணியிருக்கும், பட் சில காரணங்கள்னால வேற ஆர்டிஸ்ட் போயிருப்பாங்க. அந்த மாதிரி அது தள்ளி போய்கிட்டே இருந்தது. பட் எனக்கு ஆசைன்னு பார்த்தா எனக்கு படத்தில் நடிக்கணுன்றது வந்து எனக்கு ஒரு காமெடியனாவோ இல்லை ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணலாம் அந்த ஜோனில் தான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. பட் அது ரெண்டும் கிடைக்கவே இல்லை. நான் ட்ரைலாம் பண்ணேன், நிறைய போய் ட்ரை பண்ணேன். பட் யாருமே அதுக்கு ரெடியாக இல்லை, எனக்கு அந்த மாதிரி ரோல் கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் காதலொன்று கண்டேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த பையன் ஆக்சுவலி எனக்கு ஹீரோவாக தான் கதை சொல்ல வந்தான். எனக்கு கதையை கேட்டுட்டு நான் சரவணன் மீனாட்சியில் ஆல்ரெடி ஹீரோவாக தான் இருக்கேன், பட் எனக்கு இந்த ரோல் பிடிச்சிருக்கு, நான் நெகட்டிவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் நெகட்டிவாக தான் பண்ணேன்.
ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே மாறி ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுத்தது சுத்தி தான். சுத்தி வந்து ஹீரோவாக பண்ணு அப்படின்னு சொல்லி சுத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸாக அவனுங்க இல்லை சும்மா லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத, ஹீரோவாக வந்து முதல்ல கதை சொல்லுவாங்களா யாருக்காவது, உனக்கு தானாக வருதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் ஹீரோ பண்ணலான்னு ஒன்றையுமே நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ கரெக்டாக பண்ணணும், அப்போ சும்மா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் ட்ரை பண்ணல. தானாக நடந்தது வந்து எஸ்கே அண்ணன் கேட்டது. சிவகார்த்திகேயன் வந்து சரவணன் மீனாட்சி முடியிற டைமில் அவரே ஃபோன் பண்ணி என்ன முடிய போதா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேண்ணே, ஸோ அது மாதிரி பண்ணலான் இருக்கேண்ணே அப்படின்னு. ஓகே, ஏதாவது கதை கேட்டு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த கால் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு திரும்ப ரேண்டமாக ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரேண்டமாக ஏதோ நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சரி என்ன முடிய போகுது, ஏதோ கதை கேட்டிருக்கேன் நீங்கள் என்னாச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி பிளாக் ஷீப்பில் அப்படின்னா சூப்பர் அப்படின்ட்டு அனுப்பிச்சுட சொன்னார். அப்படி தான் அவர் வந்து came into the picture. யா Okay. அதில் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணப்போ அவர் சொன்னது என்னன்னா, நிறைய பேசணும், கிட்டத்தட்ட அது ஒரு 1 hour ஃபோன் கால். அதில் வந்து பெருசாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், 3-4 வருஷம் 2 பேரும் அப்பப்போ ஃபோனில் பேசிப்போம். நல்ல பாண்ட் இருந்தது 2 பேருக்கும். அதுக்கப்புறம் படம் பண்ணலாம் அப்படின்ற டைமில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ இது இது எனக்கு அவர் மேலே அது பயங்கரமான மரியாதையை கிரியேட் பண்ணுச்சு. நம்ம சும்மா ஒருத்தர் விஷ் பண்ணிவிட்டு நம்ம பெருசாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறது வேற, பெருசாக ஜெயிப்போம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுற வரையுமே கூட இருக்கிறது வேற, அதை பண்ணி கொடுக்குறதும் வேற. அதை கேட்கணும்னு இருந்தேன் நான். பிகாஸ் ஸ்டில் நவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எஸ்கே இஸ் தி சேம். அண்ட் நீ அதே நீ என்னைக்கு பேசினாலும் உனக்கு நீ எஸ்கே பற்றி பேசுறேன்னா ஒரு தனி ஜோஷ் ஆயிடுவேன். இன்னைக்கு இது சொன்னார் நான் மீட் பண்ண போனேன் அப்படின்ட்டு. when did his friendship begin உங்க 2 பேருக்குள்ள? அந்த ரூமில் இருந்தோம்ல, அப்போ வந்து நெல்சன் நான் வந்து சிவகார்த்திகேயன் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் அப்போ க்ளோஸ்லாம் ஆகலை. அதுக்கப்புறம் சன் மியூசிக் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் ஒரு சன் மியூசிக்கில் ஒரு பையன் நல்லா பண்ணுறான்னு சொல்லி விஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணார். நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் பண்ணார். அப்போ இசட் ஆனால் நான் இந்த மாதிரி ரூமில் இருந்துக்கன்னா மீட்லாம் பண்ணியிருக்கோண்ணே அப்படின்னேன். அப்படியா, நம்மளுக்குள்ளார இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஃபோன், அந்த ஃபஸ்ட்டு ஃபோன் கால்லேயே 2 பேரும் நிறைய பேசணும். ஒரே சேனலில் இருந்திருக்கோம், நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த டாப்பிக்லாம் அந்த ஒரு ஃபோன்லேயே ஓப்பன் அப் ஆனோம். ஸோ அங்கிருந்து அப்படியே ட்ராவல் ஆனது தான். இதுக்கப்புறம் படங்கள் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கீங்க. படம் பண்ணுறப்போ நம்ம என்ட்ரு ஆனப்போ நினச்சிருப்போம் இது இப்படி இருக்க போகுது, நம்ம இப்படி ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேமில் நம்ம வந்திருப்போம். ஆனால் அது மாறுறப்போவோ இல்லை நினச்ச மாதிரி நடக்காதப்போவோ நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், இல்லை லைட்டாக சோர்வு ஏற்படும்ல. டிட் தட் ஹேப்பன் டு யூ? அப்போ அது எப்படி? என்னோட செகண்ட் ஃபிலிம் பிளான் பண்ணி பண்ணணும், ரிலீஸ் தள்ளி போனது. அப்போ ஐ வாஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. பிகாஸ் மொதல் படம் சிவகார்த்திகேயன் என்ன கூட இருந்தார், எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. 2வது படம் ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு, அதுக்கப்புறம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஷோ தள்ளி போச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணும்போது நமக்கேண்டா இப்படி நடக்குது, நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகி உக்காந்துட்டேன். ஸோ அது அங்கே நான் சில விஷயம்லாம் டிசைட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். என்ன டிசைட் பண்ணீங்க? அது கொஞ்சம் ஓவராக இருக்கும், பரவாயில்ல. இதுக்கப்புறம் நான் எந்த படம் பண்ணாலும் அந்த படம் தோத்துடக்கூடாது, அந்த படத்தில் இருக்க யாருமே அந்த மாதிரி உட்காந்துடக்கூடாது, நான் உட்காந்த மாதிரி அந்த படத்தில் இருக்க யாருமே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ எஸ், ஒரு மாதிரி ஒரு வெறி ஆயிடுச்சு இதுக்கப்புறம். அது என்னன்னா யாரோ எதுக்கோ பண்ற ஏதோ ஒரு சின்ன தப்பு வந்து அந்த அந்த மொத்த குரூவையும் அப்படி உட்கார வைக்குது இல்ல. ஸோ அதனால அதுக்கப்புறமேட்டு பண்ற இதுல யாருமே அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்க. ஆமா. ஓகே, இப்போ ஹீரோ ஆயாச்சு அப்படின்றப்போ அந்த ஹீரோன்ற பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். யூ ஷுட் மேபி லேர்ன் டு ஃபைட் ஆர் டு டான்ஸ் ஆர் மார்ஷல் ஆர்ட்ஸ், வாட் எவர். அது எனக்கு எக்ஸாக்ட் என்னன்னு தெரியல. வாட் வாஸ் யோர் ப்ரிப்பரேஷன்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பெருசா ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை. கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். இன்னும் ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் இன்னும் ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்குன்னு தனி ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, அது தானாவே ஷேப் ஆகி தான் வரும். என்னதான் நீ வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டாலும் சரி. ஆக்டிங் கிளாஸ் இல்லை, நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போனதே இல்லை. அதான் சொன்னேன்ல, ஒரு ஆக்டரா நான் ஷேப் ஆனது காரணம் பிரவீன். ஓகே, எஸ். அதுதான், அது எல்லாமே தானாவே தான் உனக்கு கிரியேட் ஆகி வருமே தவிர ஒரு ஹீரோ ஆகணுன்றதுக்காக இது அகைன்
என்னோட பெர்செப்ஷன் என்னோட பெர்செப்ஷன் தான். Yeah. இந்த ஹீரோ ஆகணுன்றதுக்காக ஒரு ஒரு பயங்கரமா போய் ஒன்று கத்துக்கிட்டு இதை பண்ணி அதை பண்ணி அதனால ஒரு ஹீரோ ஆயிட முடியாது. அது ஒரு 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 கதை உனக்குன்னு தானா வரணும், நீ அதுக்கு அடாப்ட் ஆகணும், அது எல்லாமே தானா தான் நடக்குமே தவிர ப்ரிப்ரேஷனா எனக்கு நான் இன்னும் பண்ணிக்கல, அந்த மாதிரி எதுவும் பண்ணவும் இல்லை. ஸோ ஃப்ரம் நம்ம பேசின ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் ஜேர்னி? இந்த டைம்னா இந்த டைம் இல்லை, அந்த படம் செகண்ட் படம் வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஜேர்னி அது? ஆனால் காலம் காலங்கள்லேருந்து இட்ஸ் 2011 என்னோட 2வது படம்ன்றது 2019, 9 years. 9 years of journey. ஓகே. பா ஏய் நீ ஒரு மாதிரி டேலண்ட் தான்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல. 9 years of journey. 9 years of journey. என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்குல்ல. ஆமாம்மா, நிறைய கொய்யால ஒரு மாதிரி மேஜிக் தான் போல. சரி, இப்போ செகண்ட் படத்துக்கு அப்புறம் வாஸ் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணுன்ற ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சா? பிகாஸ் சில பேர் வந்து சோஷியலி அகேன்ஸ்டான படங்கள் பண்ணக்கூடாது, இல்லை வந்து இந்த மாதிரி எத்திக்கலி ரைட்டாக இருக்கணும்னு ஒரு கான்ஷியஸான ஒரு வச்சிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா உங்களுக்கு க்ரைட்டீரியா அப்படின்ட்டு? ஆக்சுவலி அப்படி இல்லை. நான் எனக்கு ஒன்று இருக்குது, நான் பண்ணுற படம் எதை பற்றி பேசுது, என்ன விஷயத்தை பற்றி பேசுதுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேன். அதை தவிர நான் ஒரு பிளாங்க் பேப்பராக தான் இருக்கேன். வர்றவங்க யாரோ அவங்க அந்த பேப்பரில் என்ன ஃபில் பண்ணுறாங்களோ அதுதான் படம். ஸோ அந்த படம் எனக்கு பிடிக்கணும், அந்த படத்தில் நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும், அவ்வளோதான். அதை தவிர வேறு எந்த டீப் தாட்டும், வேறு எந்த ஐடியாவும், பொசிஷனிங்கு, பிளாவலா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிளாங்காக உட்காந்து ஒரு கதை கேட்கும்போது அந்த படம் சூப்பர் அப்படின்னு எனக்கு தோணணும், அந்த படத்தில் நான் இருந்தேன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணணும். நடுவில் வந்து வி ஹர்ட், இது அவங்ககிட்ட கேட்குறேன், ஹீரோயின் இவங்க தான் வேணும், நீ ரொம்ப டிமாண்ட் பண்ணுறியாமே, அப்படியா? நீயே சொல்லு. அப்படியா? நிஜமாவே கிடையாது, பட் நீ உன் வாயால சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அகைன் அதே தான், அது அந்த அந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கணும், அவ்வளோதான். அவங்க கரெக்டாக நடிக்கணும், அந்த கேரக்டர் அவங்க புல் பண்ணணும். ஆனா அதர்வே நடந்திருக்கா? இவங்க ஹீரோவா அப்போ நான் வரல அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க? நிறைய நடந்திருக்கு. அகைன் ஐ டோன்ட் நோ டு நேம் தெம், பட் நடந்திருக்கு. ஆனால் அதில் எனக்கு சிலர்லாம் வந்து அது பயங்கரமாக மைண்டில் எடுத்துப்பாங்க. எனக்கு வந்து அது சுருக்குன்னு தான் இருந்தது, எனக்கு இது கோவம்லாம் வந்தது. பட் அகைன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அது அவங்களோட டிசிஷன் இல்லை. இப்போ நான் சும்மா போய் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன்ல, அப்போ அவங்க ஏதோ பெருசாக அவங்க யோசிக்கிறாங்க, அதுக்கு அவங்க அப்படி முடிவு பண்ணுறாங்க. பட் என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கோவம் வரும், அது கேட்டுட்டு நோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அது கதையை கேட்டுட்டு நோ சொல்லியிருக்கலாம்னு தோணும். சிலர்லாம் கேட்காமையே நோ சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் இது கேட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் அகைன் அது கேட்டுட்டு நோ சொன்னாலுமே அது அவங்களோட டிசிஷன், அவங்களோட கெரியருக்கு. அதுக்கு அவங்க வேற ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு அவங்க போகலாம், அதை போய் நம்ம வந்து தடுக்க முடியாது, அது அவங்களோட முடிவு. பட் அகைன் இது ஒன்று தான், இந்த கேட்டுட்டு நோ சொல்லியிருக்கலாமே அப்படின்றது. இந்த ஜேர்னியில் ஹேவ் யூ எவர் தாட் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம், மற்றவங்களை விட நம்மளோட எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு, பட் நம்மளுக்கு டிசர்விங் ஆனது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ, வி ஷுட் டூ, இது நமக்கு இன்னும் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு கோவமோ இல்லை ஒரு சின்ன ஒரு வருத்தமோ இருந்திருக்கா ரியோவுக்கு? கிடையவே கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாது? கொஞ்சம் கூட கிடையாது. நான் இப்போ இருக்கிற இடமே நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து நான் என் வேலை பார்த்தேன், அந்த வேலையிலேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. என்னை சுற்றி இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறில்ல, பட் உனக்கு வந்து நீ இதனால என்ன நீ பார்த்துட்ட, அப்படி என்ன உனக்கு பெருசாக க்ரோத் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட க்ரோத் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த சுற்றி இருக்க சம்பாதிச்ச மக்கள், அதுதான் என்னோட பெரிய சொத்தாக நான் பார்க்குறேன். அண்ட் அகெயின் எனக்கு அதில் ரெக்ரெட்லாம் இருந்ததே கிடையாது. சம்வேர் தோணும், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருந்துருக்கலாமோ, சேர்த்து வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். பட் அகெயின் அது என்ன, அது காசு தானே, அது இப்போ நல்லா தானே வேலை பார்க்குறோம், இன்னும் அது சரி ஓகே, இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் சம்பாரிச்சுப்போம், அவ்வளோதான். பட் ஆனால் இந்த தோணல் ஒன்று இருக்கும், இப்போ இருக்கிறதே நீ பெரிய இடம்டா, நீ எங்கேருந்து வந்தடா, நீ எங்கே இருக்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால அந்த ரெக்ரெட் இல்லை. அண்ட் யார் கூடயும் என்னை கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஆமாம், அப்படி என்னை கம்பேர் பண்ணிக்கணும்னா 2009 வந்து பஸ் ஏறின ரியோவை கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ அங்கே கம்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணணுன்ற எண்ணம் வராது. ஓகே, நடுவில் நம்ம பேசுகிறப்போ யூட்டோவில் நான் வந்து பஸ்ஸில் ட்ராவலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்குற உனக்காக உன்னோட சம்பாத்தியத்தில், அந்த கார் வாங்கின மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்னொரு ஃபோர்ட் ஃபியஸ்டா ஒன்று வச்சுருந்தேன், சுத்தியோட அப்பாவோடது. அதுதான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு, ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வாங்கின கடன் இருந்தது, ஃபேமிலியில் சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி லிட்டரலி என் வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருந்தது.
எல்லாமே நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் ஐ மீன் சினிமா வந்ததுக்கப்புறமேட்டு வாங்கினதான். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக சிலதெல்லாம் சேர்த்து வச்சது தான். ஸோ இது எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சு நான் வந்து கடன்லாம் அடைச்சி வர்றதுக்கே எனக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஓகே 0 கடன் கார் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒன்றையுமே கார் வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சென்னையில் இருக்க எல்லா கார் ஷோரூமுக்கும் போனோம். எந்த கார் வாங்கணும். பட் நமக்கு மைண்டில் ஒன்று இருந்திருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்ட்டு. தார். ஸோ அப்போ வந்து மஹிந்திரா ஷோரூம் போனோம். போயிட்டு வீட்டில் சுற்றியும் சரி ஃபேமிலியும் சரி ஒரு நல்ல காராக வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. போயிட்டு கார் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம்குள்ளார போனோடனேயுமே நானும் என் ஃப்ரெண்டும் மூஞ்சி இப்படி பார்த்துக்கிட்டோம். நல்ல கார் இதுக்கு அதான் வேற கார் அது ஓட்டிப்போம் இது வாங்குவோம் அப்படின்ட்டு தாரை பார்த்துட்டோம். நீ என்ன தாருன்றீங்க பாரு, நம்மளுக்கு சேம் இது. என்னோட வால்பேப்பரே வந்து தார் தான். ஐ மேனிஃபெஸ்டிங் இட் as of now தார் வாங்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வாங்குமாப்ல வாங்கு. ஸோ தாரை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே அப்படியே நின்றுக்கிட்டேன். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு சின்ன வயசுலேருந்து இதுதான் வாங்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜிப்சி இருக்குல்ல, எனக்கு ஜிப்சி மேலே தான் ஒரு கிரேஸ் இருந்தது. ஸோ அகைன் இப்போ ஜிப்சி வரதில்லை, தாரை பார்த்துட்டு அது பக்கத்துலேயே நின்ட்டேன். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வாங்கினேன். வாங்கிட்டு அதை எடுத்து ஒரு ஓட்டுனா பாரு. ஃபஸ்ட்டு நாள் ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்தோடனேயுமே ஐ மீன் இந்த க்ரௌட் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த டிவைடர் மேலே இப்படி ஏற்றி ஓட்டுறது எல்லாத்தையும் மொதல் நாளே கார் வந்து இப்படி 90 டிகிரி அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன். ஆமாம். அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் நைட்டு பீச்சில் இது கொட்டிவாக்கம் பீச்சில் கொண்டு போய் அலை அடிக்கும்ல, சாண்டில் டிராவல் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாத்தையும் அந்த 4 வீல் டிரைவ்னா 4 வீல் டிரைவே அப்படி ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொன்று போயிட்டு இருக்கு. நீ சித்து அண்ணா அண்ட் விக்னேஷ்காந்த் அண்ணா இதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ரெச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ ஃபுல் ஸ்டோரி கேட்டல, அப்போ உனக்கு இது கனெக்ட் ஆகும். நான் சொன்னேன்ல டப்பிங் ஸ்டுடியோ. ஆமா, டப்பிங் ஸ்டுடியோல போயிட்டு டப் பண்ணனா எனக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும்ட்டு. அந்த டப்பிங் ஸ்டுடியோல தான் சித்து வந்து நான் மீட் பண்ணது. நானும் சித்துவும் அந்த டப்பிங் ஸ்டுடியோல மீட் பண்ணது. அப்போ வந்து சித்து ஆங்கர். ஓகே ஓகே. அப்பவே ஓகே. அந்த டைம்ல நான் ஆங்கர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சித்து வந்து ஐபிசி தமிழ்ன்ற ஒரு சேனல்ல வந்து சித்து ஆங்கரா இருந்தான். எங்கேயுமே சொன்னதில்லை, பிகாஸ் இந்த மாதிரி கணக்கில் யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது நான் ஆங்கரிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சித்து brought me to ஐபிசி தமிழ் சேனல். எனக்கு வந்து ஆங்கரிங் ஃபஸ்ட்டு சென்னையில் எனக்கு ஆங்கரிங் சான்ஸ் வாங்கி கொடுத்தது சித்து. ஐபிசி தமிழில் வந்து ஒரு சின்ன ஷோ பண்ணுறதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ அங்கேருந்து 2 பேரும் வி பிகம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லி நான் அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இருப்பேன், அவன் டெய்லி அங்கே வருவான். 2 பேரும் அந்த டீ கடையில் இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அப்படி தான் சித்து எனக்கு ஃப்ரெண்டானது. ரெண்டு ஒரே ஜான்ர் ஆஃப் ஒர்க் பண்ணுற 2 பேர் வந்து லாங் டேர்மில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது, இருக்க முடியாதுன்றது ஒரு நோஷன் ஒன்று இருக்கு. ஏன்னா இப்போ நீயும் ஆங்கர் அவரும் ஆங்கர்ன்றப்போ 2 பேருக்கும் நீங்கள் வேறு சன் டிவிலையும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கல்ல இல்லையா? இல்லை நான் சன் மியூசிக்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு அவன் உள்ளார வந்தான். அப்போ வந்து சன் மியூசிக்ல ஆடிஷன் வரும்போதெல்லாம் நான் கூப்பிட்டு போவீங்க. ஆமாம். இப்போ அது சொல்கிறல்ல, அவர் ஒன்று ஒரு ஒர்க்குக்கு ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், நீ கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், இது யூஸ்வலி டசன்ட் ஹேப்பன் தட் வே. என்ன நம்ம இடத்துக்கு ஆப் வைக்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஹவு டிட் தட் ஹேப்பன்? 2 பேருக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அண்ட் டில் டேட் யுவர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றப்போ அப்போ டெய்லி மீட் பண்ணிருந்தோம். இப்போ டெய்லி மீட் பண்ணுறது இல்லை. அது தெரியல, நான் அப்படி தோணுனது இல்லை. இப்போ இன்னொருத்தர் வந்துட்டா அந்த இடம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்றது. இட் மைட் பி இன்செக்யூர் தானே. எனக்கு இன்செக்யூர் இல்லை. கிரேட். சித்துக்கும் இன்செக்யூர் கிடையாது. ஸோ நான் என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அப்போ சித்து வந்தானா அவன் என்ன வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸாக 2 வேறங்கும் போது அந்த இன்செக்யூரிட்டி தேவையில்லை. உனக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கா as a person? அப்போ நாட் அபவுட் ஒர்க், அபவுட் சம்திங் எல்ஸ். ஜென்ரலாக நம்ம இப்படி இருக்கோமோ இல்லை இது பண்ணுறோமோ அப்படின்னு இன்செக்யூராக இருந்திருக்கா? ஸ்டார்டிங்லேருந்து இன்செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அகெயின் அந்த ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆங்கராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல ஆன் ஃபேஸே சொல்லியிருக்காங்க, லுக்கு சரியில்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லை, ஆன் ஃபேஸே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கண்ணாடியில் போய் பார்க்கும்போது ஆமாம் கரெக்டு தானே, அவ்வளோ ஒன்றும் நம்ம நல்லா இல்லையே, ஆமாம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா போட்டு போயிருக்கலாமோ, அப்படி தான் எனக்கு தோணியிருக்கே தவிர இன்செக்யூர்டெல்லாம் நான் ஃபீல் பண்ணதில்லை. சொன்னாங்கன்னா அது கரெக்டான கண்ணாடியை பற்றி செக் பண்ணுவேன். கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அவங்க சொன்னது கரெக்டாக இல்லை அப்படின்னா சும்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடும், அவ்வளோதான். இப்போ சித்து பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, நீங்க பார்த்தீங்களா டிராகனில் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்டர்ஸாக வந்து எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஹவு இஸ் தட் பரிமாணம் ஆஃப் தோஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யோர்ஸ்? ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படின்னா நெஞ்சமுண்டு நேர்மின் ரோடு ராஜாலேயே 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நடிச்சிருக்காங்க. ஆமாம், என்னன்னு வரலையே சித்து நடிச்சிருக்கான்.
ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது இதில் வந்து நெஞ்சமுண்டு நேர்மண்டோட ராஜாலேயே ஆக்சுவலாக வந்து அவன் தேட்டரில் ஸ்க்ரீனில் அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போதே பயங்கரமான க்ரௌடு. இந்த இப்போ நீங்கள் என்ன க்ரௌடு சியர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் நாங்கள் அப்போ நெஞ்சமுண்டு நேர்மண்டோட ராஜாலேயே நாங்கள் பார்த்தோம். ஃபன் பண்ணுறோம் ஷோனால அப்போ ஒன்று இருந்தது. இப்போ அது இன்னும் கொஞ்சம் வைடர் ஆயிருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இன்னும் அந்த சத்தம் பெருசாக இருக்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே. கட் டு ஜோ. இங்கே அது வரைக்கும் பேசியாச்சு. இப்போ ஜோக்கு வர்றப்போ ஐ திங்க் ஒரு ப்ராப்பர் மேசிவ் தியேட்டர்கள் ரெஸ்பான்ஸ் ஃபார் ரியோ அப்படின்னா இஸ் ஜோ. எப்படி இருந்துச்சு? போட்ட எஃபர்ட்டு, அத்தனை வருஷம் உழைப்பு, அத்தனை பேர்கிட்ட இருந்து இன்னும் நீ சொன்னல, நான் அந்த லவ் எனக்கு ஹிட் ஆனதே இல்லை, அவன் பெரிய ஆளு, நமக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்கன்றது எனக்கு பெருசாக ஹிட் ஆனதே இல்லைன்ட்டு. பட் யூ வுட் ஹவ் சீன் பீப்புள் நிஜமாவே ஒரு மாதிரி உன்னை செரிஷ் பண்ணி உன் மேல அவ்வளோ அன்பு காட்டுறது. யூ வுட் ஹவ் சீன் லைவா பிகாஸ் தியேட்டர் ஜோல தான் அதை பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஆமா, ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? பிகாஸ் அது எமோஷனலி நிறைய பேரை போய் அது ஹிட் பண்ணுச்சு. ஜோ பண்ணும்போது மேக்ஸிமம் ஜோக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாமே எனக்கு தோணுனது தான். இது எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். மேனிஃபெஸ்ட் கூட கிடையாது இது. இந்த படம் இப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா இது இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது ப்ரிப்பேர்டு தான். பட் எதிர்பார்க்காம நடந்தது என்னன்னா, அந்த தியேட்டர்ல இருந்து வரும்போது நாங்கள் தியேட்டர்ல தேங்க் பண்ண போறோம். தியேட்டர்ல இருந்து வெளில வரவங்க எங்களுக்கு தேங்க் பண்ணாங்கல்ல, அப்போதான் எங்களுக்கு இது புரியுது, ஓ இது வேற ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த என்னை பிடிச்சிருக்கு, அந்த ஃபேம் இருக்கு அப்படின்றது ஹிட் ஆனது வந்து ஜோவோட ரிசல்ட்ல. நிறைய பேர் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம தி கேம் டு மீ அண்ட் டைட்டா ஒரு ஹக் பண்ணுவாங்க. அந்த தேங்க்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு தேங்க்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லவ்வர்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கொரோனால வந்து அவங்களோட அந்த மாதிரி இருக்க நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்தோம். மெயின்லி நிறைய பேர் வந்து இந்த கேரளா பொண்ணை லவ் பண்ண பசங்க நிறைய பேரை பார்த்தோம். அவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகி வந்து அதை சொல்லும்போது ஐ ஃபீல் ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்படியே கட் பண்ணா ஐ நியூ தட் யூ வுட் பி பிஸி. நம்ம ஜோடி பண்ணிட்டு இருந்தப்போவே யூ வர் டெல்லிங் இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது ஆஃப்டர் ஜோ அப்படின்ட்டு. பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸோட வந்து ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ட்டு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் யூ டோட். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஒரு டீமோட இருக்கீங்க, அவனோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் நீ சொன்னப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்கும் எனக்குமே, ஒரு மாதிரி ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்றப்போ இஸ் ரியலி ஹாப்பி. இது எப்படி நடந்துச்சு? இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் தான். இப்போ ஒரு டீச்சர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம நல்ல மார்க் எடுக்கிறது. இப்போ பிடி சார் நம்மளுக்கு பிடிக்கும்னா அவர் கண்ணில் படுற மாதிரி நல்லா விளாட்றது இப்படி இருக்கும்ல, கிட்டத்தட்ட அப்படி பண்ணது தான். நாங்கள் ஜோ பண்ணும்போது யுவன் சாருக்காகவே ஒரு பாட்டு பண்ணோம். அந்த ஜோ படத்தில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷன் வருது, அந்த இடத்துல ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு வருதுங்கும் போது அது யுவனுக்காக, யுவன் தான் பாடணும் அதை அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ணோம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக கொண்டு போயிட்டு இந்த பாட்டு தான் அப்படின்னு கொடுப்போம். நோ சொன்னார்னா ஓகே, எஸ்ன்ட்டார்னா தலைவன் தானே அப்படின்ற மாதிரி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணோம். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாடினார். அதுக்கப்புறம் அதை ப்ரோமோ சாங்காக பண்ணுறோம் சார், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்க சார் அப்படின்னும் ப்ரோமோக்கு வந்தார். ப்ரோமோ ஷூட்டில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டாரு. அந்த டைமில் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் படம் பண்ணாமல் இருந்தார். ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம், படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச டைம் அது. அப்போது அவரோட டீமில் வந்து இந்த மாதிரி யங் டீம் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீமில் சொன்னார். அகைன் டீமில் வந்து ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து அகைன் இந்த ட்ராவலில் வந்து அவன் காலேஜ் பையனாக இருக்கும்போது நான் அங்கே கல்ச்சுரலுக்குலாம் போயிருக்கேன். ஸோ அவன் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் கதை சொன்னோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. அது கிட்டத்தட்ட சார் நான் பாருங்க நல்லா விளையாடுவேன், சார் நான் பாருங்க நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி அது கரெக்டாக நடந்துச்சு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் ஹைலைட் என்னன்னா, இந்த படத்தில் ஸ்வீட் ஹார்ட்ல வந்து சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அவர் பாடின பாட்டு லிரிக்ஸ் நீ எழுதுனது அப்படின்றப்போ அது எப்படி மேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஜோலேயுமே யூ வுட் ஹவ் ரிட்டன் எழுதிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட்? ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பிரைஸ்லெஸ் ராஜா வீட்டுக்குள்ளார போய் நான் எழுதுவேன்றது எதிர்பார்த்ததே இல்லைல்ல. ஸோ அங்கங்கே இருந்திருக்கும், நம்ம பாட்டு எழுதலாம், லிரிக் எழுதலாம் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது தான். பட் அது வந்து இப்படி நடக்கும், அதுவும் யுவன் சாருக்கு எழுதுவேன் அப்படின்றது ஒரு மாதிரி நினைச்சே பார்க்கல. அவர் வர பாராட்டினாராமே உங்களோட லிரிக்ஸ்க்குலாம். ஆமாம், அந்த பாராட்டு தான் கவிஞர். அது ஒரு மாதிரி அதான் அது ரொம்ப இன்னுமே நம்ப முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கேன். அது எப்படின்னா சுனித் வந்து அதை ஒழிச்சு வச்சுட்டு
ஷார் பாடினதை வந்து என்கிட்ட போட்டு காட்டவே இல்லை. அதை ஒழிச்சு வச்சுட்டு ஃபைனலாக ஒரு அவுட் வந்ததுக்கு அப்புறமேட்டு காரில் வந்துட்டு அண்ணா அவளோட அடுத்த பாட்டு வந்துருச்சுண்ணே, ஒரே நிமிஷம் கீழே வாங்கினேன் கேட்டுடலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துருக்கும் போது போட்டான். போட்டா தலைவனா அப்படின்னா ஆமாண்ணே அவங்க நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா காரில் ஒரு 10 தடவை போட்டுட்டு அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டேன். அது ஒரு போதை. ஓகே. இப்போ ஸ்வீட் ஹார்ட்ல ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஐ திங்க் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ரியோ எப்படி இந்த படம் சூஸ் பண்ணாரு? வாட் வாஸ் ஹிஸ் தாட்? எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ள போகணும்னு? ஸோ வாட் வாஸ் யோர் தாட்? ஐ வாண்ட் டு நோ தட். ஓகே, இந்த படம் என்ன பேசியிருக்குன்றது தான். இந்த படத்தில் ஆமாம் இன்டிமேட்டாக நடிச்சிருக்கேன், ஆமாம் கொஞ்சம் நெருக்கமான காட்சிகள் இருக்குது, ஆமாம் ஓகே. பட் அந்த படம் என்ன பேசுதுன்னு இருக்குல்ல, அதனால தான் அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் நான் இப்போ சொல்கிறேன், அந்த ட்ரெய்லரில் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்களோ படத்துலையுமே அவ்வளோதான் இருக்குது. படத்தில் அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் அங்கங்கே வரும். பட் அதை தாண்டி படத்தில் பெருசாக ஹெவியாலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த படம் பேசுகிற விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணோட ரைட்ஸ் வந்து அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணுக்கு தான் ரைட்ஸ் இருக்கே தவிர ஹஸ்பண்டோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யார் வேணா இருக்கட்டும், அவங்க யாருக்குமே அந்த பொண்ணு மேலே ரைட்ஸ் கிடையாதுன்றது தான். இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னா அந்த குழந்தை வேணும் வேணான்றதை அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும், வேற யாருமே டிசைட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த படம் பேசியிருக்கு. அண்ட் அதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆப்வியஸாக எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே 2 ரகம் இருக்கும். ஒருத்தங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அந்த டாமினண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. இதை தவிர அந்த ரிலேஷன்ஷிப்பில் வேற கேரக்டரே இருக்காது. நீங்கள் என்னவா இருக்க போறீங்கன்றதை இந்த படம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் டாமினேட் பண்ண போறீங்களா இல்லை அந்த டாமினன்ஸை அக்செப்ட் பண்ண போறீங்களா அப்படின்றது வந்து இந்த படம் கற்றுக் கொடுக்கும். நல்லா இருக்கே இது. ஐ திங்க் இது பெருசா எங்கேயும் சொல்லலன்னு நினைக்கிறேன்ல இந்த விஷயம். யா ஓகே. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும்ப்போ ஐ வாண்டட் டு நோ ஹவ் இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ருதி அக்கா? வாட் ஈக்குவேஷன்ஸ் டு யூ கைஸ் ஒர்க்? யார் டாமினன்ட், யார் வந்து அக்செப்டிங் த டாமினன்ட்? எனக்கு தெரியும் ஆன்சரு, பட் நான் கேட்பேன். டு பி ஆனஸ்ட் ஸ்ருதி கொஞ்சம் டாமினன்ட் தான், பட் ஐ லவ் தட். ஐ மீன் அது இது பிடிக்காம என்ஜாய் பண்ற அது தெரியுமா? அப்படியா? ஆமா. ஓகே, பிடிக்கும் தான், பட் கொஞ்சம் அவங்க தான் டாமினன்ட். பட் விச் இஸ் குட். நம்ம கொஞ்சம் கோளாறு, ஸோ அவங்க டாமினண்ட்டாக இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே, இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ள ரூல்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுன்னு கிடையாது, பட் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபங்க்ஷன் ஆகிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சே தூங்குறதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருந்தா அந்த சண்டே சால்வ் பண்ணுறது தான் எங்களோட ஹேபிட். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் யூ ஃபாலோ டு மெயின்டைன் திஸ் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா அது என்னவா இருக்கும்? எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே கோமாவது குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவோம். அப்படியா? ஆமாம் ஆமாம், கோமாவது இந்த குட் நைட்ல. ஆமாம், ஸோ அந்த குட் நைட் இல்லாமல் 2 பேரும் தூங்க மாட்டோம். அப்படி குட் நைட் சொல்லிக்காம தூங்கிட்டோம் அப்படின்னா அது ஏதோ பெரிய சண்டை, அதை வந்து அடுத்த நாளே சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்றது 2 பேருக்குமே இட் நீட்ஸ் சீரியஸ் அட்டென்ஷன் டூட். எஸ், ஸோ அது 2 பேருக்குமே தோணிடும். இது சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிற சொல்லு. இப்போ வரையுமே சில்லியா 2 பேரும் டெய்லி காலையில குட் மார்னிங் மெசேஜ். நீ அதே கிரிஞ்சுதான். ஐயா கிரிஞ்சுதான். டெய்லி வாட்ஸ்அப்ல டெய்லி வேற என்ன இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. ப்ளீஸ் டிப்ஸ் ஃபார் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். டெய்லி வந்து குட் மார்னிங் அனுப்பிடுவோம். டெய்லி ரிப்ளை வந்தே ஆகணும். வரலன்னா ஃபோன் பண்ணி ஏன் வரல அப்படின்னு கேட்டுருவோம். நான் அனுப்பலன்னா அவள் கேட்டுருவா, நான் கேட்டுருவா. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த குட் மார்னிங் வந்து மிஸ் ஆனால் கேட்கறது இல்லை. பட் ஆனால் தெரியும்ல அடுத்த நாள் அந்த குட் மார்னிங் போய் தானே ஆகணும். ஸோ அது போகும்போது ரிப்ளை வரல அப்படின்னா ஏதோ தப்பாக இருக்குது என்னன்னு கேட்டுரு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ சம்வேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதுக்கு கிரிஞ்சா இருக்கலாம் கேட்கறதுக்கு, பட் சம்வேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க ஏதோ நம்ம மேலே கோவமாக இருக்காங்கன்றது சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும்ல. இப்போ இருக்க ஒர்க் பிஸியில் நிறைய பேர் வந்து அந்த அட்டென்ஷன் இல்லாமல் போயிடும். இதுக்கு நீ கோவப்பட்டியா, இது உனக்கு பாதர் பண்ணுச்சா அப்படின்றது தெரியாமல் போயிடும். பட் எங்களுக்கு இந்த இது இருக்கிறனால அந்த மெசேஜ் வரலன்னா ஏதோ தப்பாக இருக்குடா ஓடுறா கேளு அப்படின்ட்டு போயிடுறோம். வாட் இஸ் ஒன் வே யூ கன்வின்ஸ் ஸ்ருதி அக்கா இது பண்ணா கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க? இப்போ வரையும் எனக்கு அது தெரியல. அது தெரிஞ்சா நல்லா இருக்கும். இப்போ வரையும் அது தெரியல. பட் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப போய் நீ இன்னும் பயங்கரமா எஃபர்ட் போடணும் அந்த மாதிரி கிடையாது ஸ்ருதி. அது எனக்கு தெரியும். அந்த சிம்பிளாக தான் ஏதோ அவளுக்கு நீடடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது நீ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணேன் ரியோக்கு ஸ்ருதிக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த. என்னென்ன கிஃப்ட் பண்ண அப்படின்னு நான் நினச்சேன் ஏதோ பெருசாக கிஃப்ட் பண்ணியிருப்பேன். அவளுக்கு ஸ்பீக்கர் உடஞ்சிருச்சு, ஒரு குட்டி ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து அந்த நியான் லைட்ஸில் ஒன்று எழுதி கொடுத்தேன். I was like, what are you guys kids? And you said she enjoyed the surprise actually. அதுதான் அவளுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. அது என்ன கொடுக்குறோமோ அதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது தான். I think this conversation wouldn't be complete without me talking about குட்டி.
ரித்தி வந்து ஷீ இஸ் ஒன் பண்டில் ஆஃப் ஜாய் இன் யோர் லைஃப். இது நீ வந்து நிறைய பேர் வந்து பொறாம கூட படலாம். என்னங்க இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு பாப்பா அண்ட் ஷீ இஸ் வெரி கியூட் அண்ட் உன்னோட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட. Tell us about your daughter. என்னோட லைஃப்ல ஐ மீன் இந்த ட்ராவல் எல்லாத்துலேயுமே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே எனக்கான ஃபுல் ஹாப்பினஸ் நான் வந்து It has always been running. ரன்னிங் அப்படிதான் இருந்திருக்கும் இந்த ஃபுல் லைஃப்லேயுமே. இப்போ வந்து ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு என்னோட லைஃப் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது ரித்தினால மட்டுமே. ஐ மீன் எல்லாமே எனக்கு அவள்கிட்ட கிடைக்குது. யூனோ சாரி டச் எல்லாமே அங்கே எனக்கு கிடைக்குது. லவ், திட்டுறது, மிரட்டுறது, அதெல்லாம் பயங்கரமா அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்றதை சூப்பராக சென்ஸ் பண்ணிடுறா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் சுற்றிக்கும் சேர்ந்து ஒரு அம்மா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் வீட்டில், லிட்ரலி அப்படிதான். அது 5 வயசு தான் ஆகுது, பட் ஷீஸ் லைக் அந்த மாதிரி இருக்கா வீட்டில். அது என்னென்ன பண்ணுறான்லாம் சொன்னால் கண்ணுப்படும், அதனால வேணாம். பட் அந்த வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்றத வந்து சூப்பராக தெரிஞ்சுக்கிறா. எனக்கு ரொம்ப சீக்கிரம் வளர்றாளோன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு குட்டியாக ஜோடியில இருந்ததை விட இப்போ வந்து நிறைய பேசுறா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு குட்டியாவே அப்படின்ற மாதிரி. ஐயோ சீக்கிரம் வளருது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஸ்வீட் ஹார்ட் வந்து இட்ஸ் கோன் டு பி அ மேஜிக். ஜோ விட வந்து மல்டிபிள் ஜாய் உனக்கும் தரும், எல்லாருக்குமே தரும். அகைன் அது இன்னொரு ஜோ தான் ஸ்வீட் ஹார்ட்ன்றது. ஓகே, ஜோ மூலியமா அஸ் அ டீமாவும் சரி, எனக்கும் சரி, என்னோட ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஜோ கொடுத்தது. மெயின்லி என்னோட ஃபேன்ஸ்க்கும் என்ன சுற்றி இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி ஸ்வீட் ஹார்ட் வந்து அகெயின் திரும்ப அதை கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறது. ஸோ அது நடக்கும்னு நம்பவும் செய்கிறேன். நடக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு மாதிரி இந்த மாதிரி கான்வர்சேஷன் இவ்வளோ சத்தியமா கிடையவே கிடையாது. அதான் நடுவில் சொன்னேன்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சல. அந்த மாதிரி நான் இன்டர்வியூ பார்க்கும்போது தோணும், எப்படி இவ வாங்குறா பேசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிருக்கு. பட் யா எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஹானஸ்டா சொல்றேன், நான் நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கேன். இன்டர்வியூ எல்லாம் என்னையா ஆங்கரை கலாய்க்கிற, பக்கத்துல சுத்தியா இருந்தா அவங்கள கலாய்க்கிற. இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபன் ஜோன் இன்டர்வியூ மட்டும். அது ஒரு மாதிரி ஜாலியாவே போயிடும். யாருமே நோண்டி எல்லாம் என்னை கேள்வி கேட்டதில்ல. பட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. Thank you and all the best for your film. More to come. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.